மேடம், இதுல இன்னொரு விஷயம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கூடுதலா ஒரு சந்தேகமா எழுப்பப்படுது. ஆளுநர் இப்ப உள்ள வரதுக்கு காரணம் ஆளுநர் மாளிகையில இங்கிருந்து தலைமறைவான யாரோ ஒருத்தர் போய் தங்கி இருக்காங்க, மறைமுகமா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் பேசப்படுது. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த விவகாரத்தை நீங்க எப்படி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி பின்றாங்க. ஏன்னா விஜய் கிட்ட இருந்து இந்த அக்கௌண்டபிலிட்டிய அப்படியே திசை திருப்பணும். இப்ப இதுவே ஒரு திசை திருப்ப முயற்சி தான். ஆளுநர் இவ்வளவு நாள் வாய் முட்டு தானே இருந்தாரு, இப்ப ஏன் பேசுறாரு? ஏன்னா சமூக வலைதளங்கள்ல விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் இன்னைக்கு ஸ்லோவா அதிகரிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மை என்ன அப்படிங்கிற வீடியோஸ் வெளியில வரும்பொழுது இவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க ஊடகங்களை நெருக்கடி ஊத்துறாங்க. இவருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்க ஊடகங்களே இன்னைக்கு இதுக்கு மேல விஜயை ஆதரிச்சு நம்ம பேசணும்னா நம்மளுடைய கிரெடிபிலிட்டி போயிடும் அப்படிங்கறதுக்காக கேள்வி கேட்கிறான். அப்போ இப்போ விஜய் இந்த ஹீட் இட் இஸ் பில்டிங் அப் ஆன் விஜய் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. இந்த ஹீட்டை பில்டப் பண்ணி அவரை டோட்டலா பிஜேபி தரப்புல தள்ளணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலே இவங்க எல்லாம் திட்டமிட்டு ஈடுபடுறாங்க. அதனாலதான் இப்ப ஆளுநர் சைட்ல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. எல்லா தரப்புலையும் அவரை ரவுண்டு கட்டி அவர் அப்படியே கொண்டு போய் பிஜேபி ஏடிஎம்கே கேம்ப்ல தள்ளணும் அப்படிங்கிற முயற்சி நடக்குது. ஒருத்தர் பேசுறாரு, ஒரு சமூக யூடியூபர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் பேசுறாரு, பரவாயில்ல உங்க பஸ் இல்லைன்னா என்ன, எடப்பாடியோட பஸ் இருக்கு, வாங்க ஏறிக்கங்க, எடப்பாடியோட வெற்றி பயணத்துல நீங்க சேருங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள கோலாகல ஸ்ரீனிவாஸ் என்ன பேசுறாரு, உங்களுக்கு வேற வழியே கிடைச்சிருங்க, என்டிஏ தான் உங்களை காப்பாத்த முடியும். அப்ப நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணாலும் என்டிஏ உன்னை காப்பாத்தும். பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு உங்களை மனித புனிதராக்கி மீண்டும் கொண்டு உட்கார வைப்பாங்க களத்துல. இன்னைக்கு அதுக்கான முயற்சி தானே நடந்துகிட்டு இருக்கு. இவர்களை எல்லாம் ரொம்ப அழகா நக்கீரன் கோபால் சார் அவர் போட்ட ஒரு பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை இதுல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மரண வியாபாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணாரு. விஜய் ஒரு மரண வியாபாரி, அது எவ்வளவு தூரம் உண்மை தெரியுமா? இதே வார்த்தையை சோனியா காந்தி மோடியை விமர்சனம் பண்ண யூஸ் பண்ணாங்க. மோத்கா சௌதாகர் அப்படின்னு சொன்னாங்க. மோடி ஒரு மரண வியாபாரி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மரணத்தின் மீது தானே இவங்களுடைய கூட்டணி வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணி பேரம் நடந்துகிட்டு இருக்கு. 41 பேர் செத்து போயிருக்காங்க. அங்க போய் ஒரு அஞ்சலி செலுத்த தெரியல, அந்த குடும்பங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு தெரியல, அந்த குடும்பங்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசணும்னு உங்களுக்கு தெரியல. ஆனா உன்னை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ வழிமுறையை தேடிட்டு இருக்க. இந்த மரணங்கள் மீது உட்கார்ந்துதான் இன்னைக்கு பாஜக கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்களை மரண வியாபாரி அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? கரெக்டான டேர்ம் யூஸ் பண்ணாரு, மரண வியாபாரிகள் இவங்க எல்லாருமே. ரொம்ப நன்றி மேடம், உங்க நேரத்துக்கு கருத்து பதிவிற்கும் நன்றி. தேங்க்யூ.